திரு பாம்பன் சுவாமி அவர்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவருக்கு வச்ச பேரு அப்பாவு. படிச்சதே ஒரு கான்வென்ட்ல தான் படிச்சார். அதே மாதிரி தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு பாட்டு எழுதுவார். முருகனை பார்க்கணும், முருகன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வருது. மற்றவங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால வழி சொல்ல முடியுது, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா எனக்கு சொல்ல தோணல, என்ன மன்னிச்சிரு சாமி, அமைதியா தியானம் பண்றதுக்கு இடம் இந்த ஊர்ல இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். அக்ஷர மந்திரத்தை சொல்ல 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 சாமிக்கு அருள் மேல அருள் பெருகுது. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம மெய் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் ஞானி, தமிழ் துறவி திரு பாம்பன் சுவாமி அவர்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாம்பன் சுவாமி தமிழ்லையும் சான்ஸ்கிரிட்லையும் ரெண்டுலையும் சிறப்பான ஒரு அந்தஸ்து பெற்றவர், சிறப்பான புலமை பெற்றவர். இவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயங்களும் உண்டு, தெரியாத விஷயங்களும் உண்டு. சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிற நோக்கம்தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ பாம்பன் சுவாமியை பற்றி ஒரு சின்னதாக அவருடைய வரலாறை லேசாக சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற பாம்பன் அப்படிங்கிற ஊரு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாம்பன்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு கிராமம் பிறப்பின் வலசை. அதுதான் பாம்பன் சுவாமி பிறந்த ஊர். 1848 இருந்து 1850 இந்த இடைப்பட்ட 2 வருஷத்துக்குள்ள பாம்பன் சுவாமி பிறந்தார். சாத்தையா பிள்ளை, செங்கமலத்தம்மாள் இருவருக்கும் மகனா பிறந்தார். இவங்க அவருக்கு வச்ச பேரு அப்பாவு. அப்பாவு மிக செல்லமாக வளர்க்கப்பட்டார். இவர் வசதியான குடும்பம்ங்கிறதுனால, அது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் நமக்குள்ள இருந்ததுனால சாமி படிச்சதே ஒரு கான்வென்ட்ல தான் படிச்சார். சாமி படிக்கும் பொழுதே சிறந்த மாணவனா இருந்தார். தமிழ்லையும் நல்ல தேர்ச்சி பெற்றார், சான்ஸ்கிரிட்லையும் நல்ல தேர்ச்சி பெற்றார். இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பேரு முனியாண்டி பிள்ளை. இவருக்கு சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பேரு சேது மாதவ ஐயர். இருவரும் பாராட்டும்படி இந்த 2 மொழியிலையும் தேர்ச்சி பெற்றார். சாமிக்கு 12 வயசு 13 வயசு இருக்கும் பொழுதே சாமி பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டார். கங்கை சடையை அணிந்தவா என்று தொடங்கும் பாடலை முதலா எழுதுறார். அந்த பாடலை கொண்டு போய் முனியாண்டி பிள்ளை, அதாவது தன்னுடைய தமிழாசிரியர்கிட்ட கொண்டு போய் காட்டுறார். அவர் பார்த்துட்டு என்ன அற்புதமான வரிகள், என்ன அழகான வரி, என்ன ஆழ்ந்த அர்த்தம் அப்படின்னு பார்த்து வியந்து பாராட்டுறாரு. அந்த பாராட்டு பாம்பன் சாமிக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் வருது. சாமி புலகாங்கிதப்படுறார். அப்போ சாமி தன் மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுக்கிறார். என்ன உறுதி எடுக்கிறாரு? தினந்தோறும் ஒரு பாட்டு எழுதி விட்டுட்டு தான் மதிய உணவு சாப்பிடணும். அதே மாதிரி தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு பாட்டு எழுதுவார். அதை தமிழ் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாரு. அவர் பாராட்டுவார். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அதே நேரத்தில் சமஸ்கிருத பேராசிரியர் சேது மாதவ ஐயர் சாமியோடைய நல்லது கெட்டதுகளை அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்குவார். சமஸ்கிருத ஆசிரியர் சேது மாதவ ஐயர் இருக்காரு, அவரு தான் சாமியை கூப்பிட்டு ஷடாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். சாமியை பார்க்கிறாரு. சாமிக்கு முருகன் மேல இருந்த அந்த பக்தியை பார்க்கிறாரு. பக்தியை பார்த்த உடனே சேது மாதவ ஐயர் சடாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். சடாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றவொன்ன சாமிக்கு இன்னமும் முருகன் மேல பெரிய ஒரு ஆர்வம் வந்துருது. முருகனை பார்க்கணும், முருகன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வருது. தினந்தோறும் அவர் கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுதெல்லாம் நினைக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு கவசம் எழுதினா என்ன? இது படிப்பதற்கு சில கரடுமுரடான வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு தமிழ் என்று பார்க்கும் பொழுது அது இனிமையா இருக்கு. ஆனா நம்ம எளியவர்களுக்கும் எளிமையா புரியணும், அப்படி ஒரு கவசம் எழுதினா என்ன அப்படின்னு யோசிக்கிறார். உடனே சண்முக கவசம் அப்படின்னு ஒரு கவசம் எழுதுறாரு. அண்டமாய் அவனியாய் அரியனது பொருளாகி, தொண்டர்கள் குருவுமாகி, துகளறு தெய்வமாகி, என் திசை போற்றென்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பாட்டை. இதுதான் சண்முக கவசத்தோடைய முதல் பாட்டு. இந்த மாதிரி 30 பாட்டு, 30 பாட்டுல இந்த கவசம் முடியுது. இந்த 30 பாட்டுக்குள்ளேயே மனிதனுடைய வாழ்க்கை நெறிகளை சாமி எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறாரு, மனிதனுக்குள்ள என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும், மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும், மனிதன் உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை வரும், ரெண்டையும் ஒன்னாக்கி
மிக்ஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த சண்முக கவசம். சண்முக கவசம் மாதிரி ஒரு மிகப்பெரிய பாடல், சக்தி வாய்ந்த பாடல் என்னைய பொறுத்து இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான் சொல்லணும். சாமி சண்முக கவசத்தை எழுதுறாரு, படிக்கிறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்போ முருகன் மேல அவருக்குள்ள அன்பை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா அவருடைய தந்தை சாத்தையா பிள்ளைக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம் வருது. இப்படியே முருகா முருகான்னு சொல்லி இப்படியே போயிடுவானோ அப்படின்னு பயந்து அவருக்கு ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர்றார். நேர மதுரைக்கு வர்றார். அவங்க உறவுக்கார பெண்ணை பார்த்து காளிமுத்தம்மாள், அவர் உறவுக்கார பெண்ணான காளிமுத்தம்மாளை பேசி முடிச்சு சாமிக்கு மனம் முடிக்கிறார். இப்ப ஊரே பாராட்டும்படியாக நல்லபடியாக திருமணம் நடக்குது. இப்ப சாமி அந்த திருமண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கார். இவங்க சந்தோஷமும் ஆனந்தமும் எப்படி உறுதிப்படுது அப்படின்னா, முருகையா பிள்ளை அப்படிங்கிற முதல் ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறா அந்த அம்மா. ரெண்டாவது சிவஞானம்மாள் அப்படிங்கிற பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. மூணாவது குமரகுருதாச பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆண்மகவை பெற்றெடுக்கிறா. இப்போ 3 குழந்தைகளும் பெற்றெடுத்து 3 குழந்தைகளும் ரொம்ப சுபிட்சமா ஆனந்தமா வளருது. இப்படி ஒரு குடும்பத்தோட குடும்ப பாங்கா சாமி சந்தோஷமா வளர்றாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில சாமி அவங்களுக்கும் முருகனுடைய பெருமையை பத்தி சொல்றாரு. அவங்களும் முருகனுடைய பெருமையை உணரணும், அவங்களையும் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும், அவங்களையும் சண்முக கவசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தர்றார். இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த சிவஞானம்பாள் அப்படிங்கிற அந்த பெண் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு படுத்திருக்கு. உடனே அவருடைய மனைவியார் ஓடி வந்து, எங்க பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லை, நீங்க வந்து கொஞ்சம் மந்திரிங்க, துண்ணூறு பூசி விடுங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து அவங்ககிட்ட கேட்குறா. ஆனா சாமி சொல்றாரு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாத, இது ஏன் குடும்பம், ஏன் பிள்ளை, அதனால நீ என்கிட்ட சொல்லாத, நீ முருகன்கிட்ட போய் சொல்லு, முருகன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சாமி போய் சொல்லிடுறாரு. கணவன் சொல்லே மந்திரம் அப்படின்னு நினைச்சு அந்த அம்மாவும் போயிடுறாங்க. போய் முருகன்கிட்ட போய் முருகா அப்படின்னு வேண்டுறாங்க. இப்போ பாம்பன் சாமி, என்னடா குழந்தைக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாரு. சாமி வந்து முருகன்கிட்ட சொல்றார், சாமி என்ன சாமி, என் குழந்தைக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மற்றவங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால் வழி சொல்ல முடியுது, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா எனக்கு சொல்ல தோணலை, என்னை மன்னிச்சிரு சாமி, நீ தான் ஏதாவது இது ஒரு விஷயம் பண்ணி என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு முருகன்கிட்ட தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறார். உடனே சாமி என்ன செய்யறாரு, ப்ரே பண்றார், அவருடைய சண்முக கவசத்தை படிக்கிறார். படிச்சு முடிச்சுட்டு நேர வீட்டுக்கு போறாரு. அந்த குழந்தை அழகா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சிவஞானம்பாள் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுதேன்னு பார்த்து சாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏமா எப்படி இருக்கு இப்போ உடம்புன்னு கேட்கிறாரு. எல்லாம் சரியா போச்சு. எப்படிமான்னா, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் வந்து துண்ணூறு பூசி விட்டாரு அப்படின்னு உங்க ஒய்ஃப் சொல்றாங்க. என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டவரா? ஆமா, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தாரு, ஏன் குழந்தை இப்படி படுத்திருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் எழுப்பி உட்கார வச்சேன், அவர் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு துண்ணூறு பூசி விட்டாரு அப்படின்னு உடனே சாமி அந்த நிகழ்வுகளை நினைச்சு தன்னுடைய மனக்கண்ணால ஊடி முருகான்னு யோசிச்சா வந்தது வேற யாரும் இல்லை, முருகன் தான் உணர்றார். ஆக எனக்கும் உதவி செய்யற, என்னுடைய குடும்பத்தும் உதவி செய்யற, என்னுடைய குடும்பத்தை சிறப்பா பார்த்துக்கிட்ட முருகா உனக்கு ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லி முருகன் வந்து பாம்பன் சாமி குடும்பத்துல தான் முதல் அற்புதமே பண்றான். இப்போ சாமி முருகன் மேல கூடுதல் அன்பு வந்துருது. சாமி முருகனை பார்க்கணும்னு நினைக்கிறார், முருகனோட பேசணும்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்றாரு, இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழின்னா தியானம் பண்றதுதான் ஒரு வழி. ஆனா அமைதியா தியானம் பண்றதுக்கு இடம் இந்த ஊர்ல இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன் இல்ல, நம்ம தென்னந்தோப்புல போய் தியானம் பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப தென்னந்தோப்புக்கு போறாரு. அப்பெல்லாம் பிரிட்டிஷ் காலம் பீரியடுங்கிறதுனால எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பிரிட்டிஷ் பேரரசிட்ட அனுமதி வாங்கணுங்கிறது ரூல். உடனே முறையா சாமி, நான் இப்படி ப்ரே பண்ண போறேன், தியானம் பண்ண போறேன், ஏன் இடத்திலேயே தியானம் பண்ண போறேன், அதனால எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், இப்படி நான் 40 அடி ஆழம் குழி தோண்டி அங்க கீழே உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் என்ன செய்ய போறாருங்கிறத ஒரு மனுவாய் எழுதி அந்த அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்றாரு. அரசாங்கமும் அதுக்கு அனுமதி கொடுக்குது. இப்ப என்ன பண்றாரு, குழி தோண்டி
உள்ள உட்கார்றதுக்கு தயாராகிறாரு. இப்போ சுத்தியும் முள்வேலி போடுறாரு, மேல ஒரு கூரையை வச்சிடுறாரு. இப்போ கூட இருந்த நிக்கிறவங்கிட்ட சொல்றாரு, இப்படி நான் கீழே போய் தியானம் பண்ணுவேன், தினந்தோறும் நான் மேலே வரும் பொழுது எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் வச்சிருங்க. நான் தவம் பண்ணும்போது இந்த பால் மட்டும் குடிச்சா எனக்கு போதுமானது, அதனால தினந்தோறும் யாரும் மறக்காம இந்த ஒரு கிளாஸ் பாலை மட்டும் கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையோட சாமி உள்ள போயிடுறாரு. தீவிரமா தவம் பண்றாரு. தவம் பண்றாருன்னா இவருடைய சமஸ்கிருத பேராசிரியர் இருக்காரு சேது மாதவ ஐயர், அவரு சொல்லி கொடுத்தாருல சடாட்சர மந்திரம், அந்த சடாட்சர மந்திரத்தையே அடிப்படையா வச்சு தியானம் செய்யறார். சொல்ல சொல்ல சடாட்சர மந்திரத்தை சொல்ல 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 சாமிக்கு அருள் மேல அருள் பெருகுது. 7வது நாள் மிகப்பெரிய பேரொளியாய் வருது. என்னடா இவ்வளவு பெரிய பேரொளி வருதே அப்படின்னு சாமி மெல்ல முழிச்சு மேல வந்து பார்த்தா முருகன், நாரதன், அகத்தியன், நக்கீர் 4 பேர் நிக்கிறாங்க. ஆண்டவா, நான் என்ன புண்ணியம் பண்ண, 4 பேரும் சேர்ந்து இப்படி மொத்தமா வந்து எனக்கு காட்சி கொடுத்தீங்களே முருகா, என்ன உன் கருணையே கருணை அப்படின்னு சொல்லி முருகனை பாராட்டுறாரு. உடனே முருகன் வந்து, உன்னுடைய தவத்தை நாம் மெச்சினோம், இன்னும் நீ அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக முருகனே நேர்ல வந்து பாம்பன் சாமியோடைய காதுல அந்த ஓரெழுத்து பிரணவ மந்திரத்தை சொல்றார். சாமி கேட்கிறார். கேட்ட உடனே புலாங்கிதப்படுறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ மந்திரத்தை துணையோட மீதி தியானத்தையும் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு திருப்பி உள்ள போய் பிரணவ மந்திர துணையோட திருப்பியும் தவத்தை கடுமையா மேற்கொள்றார். இப்போ தவம் வந்து ஒவ்வொரு நாளும் தவம் செய்ய முருகனுடைய அருள் பெருகுது 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 பெருகுது. இப்ப நாடி நரம்பெல்லாம் முருகன் அப்படிங்கிற அளவுக்கு பாம்பன் சாமி மொத்தமாக முருகனாகவே மாறி விடுகிறார். இப்போ ஒரு 36-37 நாள் கழிச்சு எழுக அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவர் கண்டுக்கல. திருப்பி எழுக அப்படின்னு சத்தம் கேட்குது. யார் என்னன்னு கேட்டா, நான் எந்திரிக்க மாட்டேன், முருகன் வந்து சொன்னாதான் எந்திரிப்பேன் அப்படின்னு திருப்பி சாமி சொல்றாரு. நான் முருகன் தான் வந்திருக்கேன், எந்திரி அப்படின்னு சொல்றாரு. உடனே சாமி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா முருகன் மிக பிரகாசமான ஒரு வடிவத்தில் நிக்கிறாரு. உன்னுடைய தவத்தை நான் மெச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அந்த நாள் ஒரு சித்திரா பௌர்ணமி. முருகன் அப்படியே ஒளி வடிவத்திலிருந்து மறையும் பொழுது முழு நிலவு அங்க அந்த ஒளி சாமியுடைய கண்களை அலங்கரிக்கும். சாமி பார்த்து மிக மகிழ்ச்சி அடைகிறார். சித்திரா பௌர்ணமி அன்றுதான் இந்த நிகழ்வு நடக்குது. அதனால இன்னைக்கும் நம்ம வந்து பாம்பன் சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது பாம்பன் சுவாமியோடைய சீடர்கள்லாம் இந்த சித்திரா பௌர்ணமி தினத்தை சிறப்பான நாளா இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. இப்போ சாமி முழுமையா இந்த சித்தம் சிவனானதுக்கு அப்புறம் நேர வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாரு, நான் சந்நியாசம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, நான் சந்நியாசம் வாங்குறேன் அப்படின்னு நீ யாரும் பயப்பட வேண்டாம், உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எங்க அப்பா முருகன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான், நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சந்நியாசம் வாங்குறாரு. கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாரு. முருகனையே நினைச்சிட்டு அப்படியே படுக்கிறாரு. இப்போ சாமிக்கு ஒரு குரல் கேக்குது. ஆழ்ந்த தூக்கத்துல படுத்திருக்காரு. மெட்ராஸுக்கு வா அப்படின்னு கேக்குது. உடனே சாமி மெட்ராஸுக்கு வரவா? மெட்ராஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, மெட்ராஸ்ல எனக்கு யாரையுமே தெரியாது அப்படிலாம் சாமி எதுவுமே நினைக்கல. மெட்ராஸுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டது முருகன். அதனால எந்த மறுப்பின்றி நேர ட்ரெயின் ஏறாரு. மெட்ராஸ்ல போய் இறங்குறாரு. மெட்ராஸ்ல போய் இறங்கி ஒரு நிமிடம் சுற்றுமுற்றும் பாக்குறாரு. பார்த்தா ஒரு வெள்ளை நிற ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வர்றாரு. வந்து வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு மாட்டு வண்டியில ஏத்திட்டு சாமியை கொண்டு போய் தம்புசெட்டி ஸ்ட்ரீட் அங்கே கொண்டு போய் நிறுத்துறாரு. அங்கே ஒரு ஒரு வயசான அம்மா வந்து, சாமி ரொம்ப மகிழ்ச்சி சாமி, வாங்க சாமி, நீங்க வருவீங்க, உங்களுக்கு எந்த உதவினாலும் உடனே செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே நேத்தே முருகனின் கனவுல தோன்றி சொல்லிட்டார். அதனால நான் இப்போ அந்த உங்களுக்கு உதவி செய்யறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க தங்குறதுக்கு, நீங்க தவம் பண்றதுக்கு வசதியா எல்லா விஷயமும் பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாருங்க. உங்களுக்கு இன்னும் என்ன வசதி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வசதியை நான் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சாமி முருகனை நினைக்கிறாரு. முருகா,
என்ன என் மேல உனக்கு கருணை அப்படின்னு நினைச்சு முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல தங்குறாரு. இப்போ அங்க இருந்து தேசாந்தரம் போகணும் அப்படின்னு சாமிக்கு ஒரு எண்ணம் வருது. அங்க இருந்து நேர போறாரு. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் எங்க தங்குனாலும் அங்க பாடல் எழுதுறாரு. இந்த காவி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு அவர் காவி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இப்ப அந்த சிவாச்சாரியாரை பார்க்கிறாரு. அவர் எழுதின பாடல்களை படிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாமி, எனக்கு வேலை இல்லை, நான் தொடங்கின தொழில் நல்லபடியா நடக்கல, எனக்கு ரொம்ப நான் கவலை மட்டுமே எனக்கு சொத்தா இருக்க தவிர எனக்கு வேற எந்த சொத்தும் இல்லை சாமி. அதுக்குள்ளேயே ரிப்பிட்டேஷன் ஆகிற மாதிரி அதை வடிவமைச்சிருப்பாரு அந்த வேலுக்குள்ளேயே சாமி. இதுக்கு திரும்பும் பொழுது ஒரு குதிரை வண்டிக்காரன் இடிச்சிடும். இந்த சுப்பிரமணிய தாசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பன் சாமியோட தலைமை சீடர். இப்ப மெட்ராஸ்ல 3-4 GH இருக்கு. அதுல சிறந்த GH-ஆ ஸ்டான்லின் ஆஸ்பத்திரி இருக்கு. பாம்பன் சுவாமி ஜீவ சமாதியில ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன்.